ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குயிஸ் அப்ளிகேஷன் அண்டு கிரியேட் குயிஸ் இந்த ரெண்டு பட்டும் நம்ம பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இனிஷியல் பண்ணுதில்ல, இந்த மெயின் கிளாஸை இனிஷியல் பண்ணுற ஃபங்க்ஷன் இது தான். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும்தான் இருக்க போகுது. என்னென்ன, செல்ஃப் விண்டோ, செல்ஃப் டாட் விண்டோஸ் ஈக்குவல் டு விண்டோ அண்ட் செல்ஃப் டாட் விண்டோ டாட் மெயின் லூப் ரன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு மெயின் லூப் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், கிரியேட் மெயின் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, கிரியேட் மெயின் விண்டோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்க போகுதுன்னா இங்கே இருக்க போகுது. ஓகேவா, கிரியேட் மெயின் விண்டோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே தான் இது எல்லாமே க்ரியேட் ஆக போகுது. இது ஏன் நம்ம கீழே கொடுக்காம இங்கே கொடுக்குறேன் ஒரு ஃபங்க்ஷனில் அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேவா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே இன்னொரு ஃப்ரேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்கு நேம் என்ன வைக்கிறேன்னா ரீசன்ட் கொஷின். ஓகேவா, ரீசன்ட் குயிஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேமில் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, அது எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா விண்டோக்குள்ளே இருக்கணும். ஓகேவா, மெயின் விண்டோக்குள்ளே ஹைட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 630 அண்ட் விட்த் வந்து அதே 100. ஓகேவா, ஐ மீன் 1000. அதே பார்டர் 2 அண்ட் பிஜி வந்து லைட் க்ரீன் அண்ட் ரிலீஃப் வந்து குரூப். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் செல்ஃப் டாட் நம்ம ப்ளேஸ் பண்ணணும்ல, எங்கே இருக்கணும்னு சொல்லணும்ல. அதனால் ரீசன்ட் குயிஸ் வந்து எங்கே இருக்கணும்னு சொன்னால் ப்ளேஸ் வந்து அதே பேக் தான் கொடுக்குறேன். பேக் கொடுத்தனா அடுத்தடுத்து அலைன் ஆகும். ஓகேவா, ஜஸ்ட்டு கண்ட்ரோல் எஸ். ஓகே, கீழே ஒரு ஃப்ரேம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிச்சு. ஓகே, 2 ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அது வந்து ரீசன்ட் குயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு மேலே இருக்க போகுது. டெஃப் ரீசன்ட் குயிஸ். ஓகேவா, இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். ஓகேவா, ஃபங்க்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ண போகிறோம், அந்த என்ட்ரி அண்ட் டெஸ்ட் பட்டன், எடிட் பண்ண அண்ட் டெலிட் பட்டன், அதை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து அதுக்குள்ளே ரீசன்ட் குயிஸ். ஓகேவா, ரீசன்ட் குயிஸ் 1 அப்படின்னு இன்னொரு ஃப்ரேம் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே அந்த ஃப்ரேமில் அது எதுக்குள்ளே இருக்குன்னா ரீசன்ட் குயிஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் அதனுடைய ஹைட் வந்து 630 அண்டு விட்த் வந்து என்னவாக இருக்கணும்னா அது 1000 தான் இருக்கணும். ஓகேவா, அண்டு ஓகே, பிஜி கலர் அதெல்லாம் அப்புறமா கொடுத்துருவோம். அண்ட் பார்டர் மட்டும் இப்போ கொடுத்துருவோம் 2. அண்ட் ஆல்சோ செல்ஃப் டாட் ரீசன் குயிஸ் 1 ப்ளேஸ் ஆகணும், ஐ மீன் பேக்லேயே கொடுத்துருவோம். ஓகேவா, பேக்லேயே கொடுத்துட்டா கூட நல்லாயிருக்கும். ரீசன்ட் குயிஸ் 1க்கு ப்ரோ பேக்கெட் கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போது என்னென்னா என்ட்ரி க்ரியேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஓகே, செல்ஃப் டாட் டெக்ஸ்ட் என்ட்ரின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். என்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த என்ட்ரி வந்து எதுக்குள்ளே இருக்கணும்னா ரீசன்ட் குயிஸ் 1க்குள்ளே இருக்கணும். ஓகேவா, ரீசன்ட் குயிஸ் 1க்குள்ளே ஃபாண்ட் வந்து ஏரியல். ஓகே, 15 சைஸ் 15 அண்ட் ஆல்சோ விட்த் வந்து 50. ஓகே, அண்ட் செல்ஃப் டாட் டெக்ஸ்ட் என்ட்ரி டாட் ப்ளேஸ் எங்கே ப்ளேஸ் ஆகும்னா x is equal to 0, y is equal to 0. ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் கொஞ்சம். ஓகேவா, x is equal to 10, y is equal to 10ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொன்று பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, 3 பட்டன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பட்டன் ஒன்று இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பட்டன் ஒன்று இருக்குது. செல்ஃப் டாட் ப்ளே பிடிஎன்னு கொடுக்குறேன். ஒரு பட்டன் நான் க்ரியேட் பண்ணுறேன். செல்ஃப் டாட் ரீசன்ட் குயிஸ் 1க்குள்ளே தான் இருக்கணும். ஃபாண்ட் வந்து அதே ஏரியா 15. ஓகே, அண்ட் விட்த் வந்து 10 தான். ஓகே, அண்ட் செல்ஃப் டாட் ப்ளே பட்டன் டாட் ப்ளேஸ் ஆஃப் x is equal to 500, y is equal to 10.
ஓகேவா? இதே மாதிரி தான் இருக்க போகுது இந்த 3 பட்டனும். ஓகேவா? அது 3 பட்டனையும் கண்ட்ரோல் காப்பி பண்ணிவிட்டு ஓகேவா? 3 தடவை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? 3 அண்டு எடிட், இது வந்து எடிட் பட்டனு. ஓகேவா? எடிட் பட்டனு அண்ட் இது வந்து delete பட்டன். ஓகேவா? delete பட்டன். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்கா? இப்போது இதெல்லாம் டெக்ஸ்ட்டு வரணும் இல்லையா? டெக்ஸ்ட்டு வரணும் இதுக்குள்ளே. இது சாரி, இதில் இல்லை, இந்த பட்டனுக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்கணும். டெக்ஸ்ட் என்னவா இருக்கணும்? பிளேன் இருக்கணும் டெக்ஸ்ட்டு. ஓகேவா? அண்டு இந்த பட்டனுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் என்ன இருக்கணும்னா எடிட்னு இருக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ இதுக்குள்ளே என்னென்னா டெலிட்னு இருக்கணும். ஓகேவா? இத்தனை பட்டனையும் க்ரியேட் பண்ணியாச்சு. இதனுடைய அலைன்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ப்ளே பட்டன் எங்கே இருக்கணும்னா, ப்ளே பட்டன் வந்து 650. ஓகே, 650 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எக்ஸ் வந்து எடிட் பட்டனுக்கு எவ்வளோன்னா 760 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அண்டு அப்படியே 50-50யாக இன்க்ரீஸ் பண்ணணும். 60-60யாக இன்க்ரீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ 870 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு கண்ட்ரோலேஸ் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ப்ளே பட்டன் அண்ட் எடிட் பட்டன் அண்ட் delete பட்டன் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே என்ட்ரியும் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே இங்கே வந்து 11 ஃபாண்ட் சைஸ் வந்து 11 கொடுங்க. கொஞ்சம் சின்னதாகவே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே ப்ளே பட்டன், எடிட் பட்டன், delete பட்டன். ஓகேவா? இப்போ இதை மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இன்னொரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி ஸ்க்ரோல் பார் ஆட் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you next video.